பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த 2 வீடியோவில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அ விக்டரியஸ் கிறிஸ்டியன், ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவரின் அடிப்படைகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக 2 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். முதலாவது அடிப்படை, இயேசுவின் பாதத்தை நோக்கி பாருங்கள் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 2வது அடிப்படை, இயேசு கிறிஸ்துவின் கைகளை அல்லது கரத்தை நோக்கி பாருங்கள் என்று போன வீடியோவில் தியானித்தோம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. மூன்றாவது ஃபண்டமெண்டல், மூன்றாவது அடிப்படை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். லிசன் டு த வேர்ட்ஸ் ஃப்ரம் தி மவுத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதை புரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு 3 கேள்விகளை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இந்த கேள்விகளை நேரம் எடுத்து சிந்தியுங்கள். முடிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி பாருங்க. முதலாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, யாருடைய வார்த்தைகளை அதிகமாக உங்களுடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது? யாருடைய வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? 2வது, எந்த சத்தம் உங்களுடைய காதுகளில் அதிகமாக தொனித்துக் கொண்டிருக்கிறது? எந்த சத்தம் உங்களுடைய காதுகளில் அதிகமாக தொனித்துக் கொண்டிருக்கிறது? 3வது கேள்வி, யாருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம், அதிக இம்பார்ட்டன்ஸ் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? யாருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்வியை நேரம் எடுத்து நீங்கள் சிந்தியுங்கள். இப்போ யாருடைய சத்தம் அல்லது எந்த சத்தத்திற்கு நீங்க அதிகமா செவி கொடுக்குறீங்க, கேட்குறீங்க, முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா, இட் மே பி யுவர் ஸ்பௌஸ். அது உங்க கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பத்தினராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இன்னும் சொல்லணும் அப்படின்னா சர்ச் பீப்புளா, சபை மக்களாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவங்க பேச்சே கேட்கக்கூடாது அப்படின்னு நான் ஷேர் பண்ணல. இவங்களுடைய பேச்சை கேட்கணும். ஆனா தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள நம்மளுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தில் இருக்க வேண்டும் என்றால் நம்ம எதை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வாயின் வார்த்தைகளை நோக்கி பார்க்கிற நபர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இப்போ என்னுடைய கணவன்கிட்ட இருந்து, என் மனைவிட்ட இருந்து, இல்ல என் அப்பா அம்மாட்ட இருந்து, என் பிள்ளைகள் கிட்ட இருந்து எனக்கு அப்போ தேவ ஆலோசனையே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஆனா அது உடனே என்ன பண்ணிடக்கூடாது, ஓகே இது கடவுள் நம்ம கொடுத்த வார்த்தைன்னு எடுத்துக்கொள்ளாமல் அது வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, இஸ் இட் பிப்ளிக்கல், இஸ் இட் ஸ்கிரிப்சர் பேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்டு திங்க் பண்ணணும். 2வது, உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறதா, உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட அது இசைந்து போகிறதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க சிந்தித்து பார்க்கணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு வசனத்தை ஜஸ்ட் சும்மா ஹைலைட் பண்ணி இதுதான் கடவுள் ஒன்று கொடுக்குற வார்த்தை அப்படின்னு ஈஸியா என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. அநேகர் டிசைவ் ஆறாங்க, வஞ்சிக்கப்படுகிறார்கள். அப்போ நம்ம பைபிள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். 2வது, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க நம்ம கிட்ட அப்படி சொல்றாங்களா, அதை காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ஆனா அது உங்களோட வாழ்க்கைக்கு அப்படியே என்ன பண்ணாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது உண்மையில தேவன் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை அப்படிங்கிறத தேவனுடைய சமூகத்துல நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். நிறைய பேர் ஒரு வசனத்தை எப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னா, அந்த வசனத்துடைய கான்டெக்ட் தெரியாம, மீனிங் தெரியாம, அந்த அர்த்தம் இல்லாம என்ன பண்ணிடுவாங்க, அந்த வசனத்தை இதுதான் கடவுள் கொடுக்குற வார்த்தை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை இனி நம்பாமல் நீங்க நேரடியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வாய் என்ன பண்ணுங்க, நீங்க கவனித்து பாருங்கள். அவருடைய வாயிலிருந்து நேரடியாக நீங்களே வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அதுதான் பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. எனவே இந்த காலை நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வாயின் வார்த்தைகளை நான் கவனித்து பார்க்கிற நபராக இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள். மனிதர்களுடைய வார்த்தையோ அல்லது மனிதர்களுடைய சத்தத்தையோ நாம் கேட்காமல் நேரடியாக நாமே தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தில் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. God bless you.